Okay. Secondary business studies 10.5 principles of insurance. சரி, இன்சூரன்ஸ்னால் எதுக்காக, அதோட நோக்கம் என்ன, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். There are certain principles that may apply to the contract of insurance between insurer and insured. These principles are discussed below. ஸோ என்ன நிறைய கான்ட்ராக்ட், இப்போ இன்சூரன்ஸ்னாவே ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், அதுதான் நம்ம படித்தோம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். குட் ஃபெய்த்னாக்கா ஒருத்தங்க மேலே நம்ம வச்சுருக்க நல்ல மரியாதை தான் குட் ஃபெய்த்து, குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஆர் த கான்ட்ராக்ட் ஆஃப் மியூச்சுவல் அண்ட் கான்ஃபிடென்ஸ். போத் பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட், ஐதர் த இன்சூர்ட் அண்ட் த இன்சூர்ட் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் டு ஈச் அதர். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். இதில் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்பணும், அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உண்மையான விஷயம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The insurer must honor all the promises made in the policies. Intentional withholding of information invalidates the contract. For example, while entering into the contract of life insurance, the insured must declare to the insurance company if he is suffering from any disease that may be life-threatening. If he fails to do so, and afterwards it is established that he insured suffering from a disease which was the cause of his death, then the insurance company shall not be liable to pay any claim. இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு கம்பெனிக்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க அந்த கம்பெனிக்கிட்ட ஃபுல் உண்மையான டீட்டெயில்ஸ் சொல்லணும். சப்போஸ் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த பாலிசி எடுக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு வியாதி இருக்கா, ஏதாவது ஒரு பழக்கம், அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அந்த மாதிரி ஏதாவது அடிக்ஷன் இருக்கா, இதெல்லாமே அவங்க ஓப்பனாக சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆகுனாக்கா, அவங்க மறைச்சிட்டாங்கனாக்கா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது டெத் ஆச்சுனாக்கா, இது மூலமாக சப்போஸ் அவங்க மறைச்சி வச்சுருக்க மூலமாக டிசீஸ் மூலமாக டெத் ஆச்சுனாக்கா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. ஸோ இதுதான் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் pecuniary interest in the subject matters of insurance. It means that if there is a loss due to the damage of insured property or to the assured life, it will be the personal loss of the insured. A person has insurable interest in the property of life insured or life insured if he stands to gain from its existence or lose financially from damage or destruction. In case of life insurance, a person taking the policy must have insurable interest at the time of taking the policy. For example, a man can take life insurance policy in the name of his wife, and if later they get divorced, this will not affect the insurance contract because the man has had insurable insurance interest in it. This will not affect the interest in the life of his wife at the time of entering into the contract. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸுங்கிறது எதுக்காகனாக்கா, நமக்கு ஏதாவது ஒரு லாஸ் ஆச்சுன்னா, ஒன்று ப்ராப்பர்ட்டியில் லாஸ் ஆச்சுனாக்கா நம்ம ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணுறோம், இல்லை லைஃப்பில் லாஸ் ஆச்சுனாக்கா நம்ம ஃபேமிலி சஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சேர்ந்து இருக்கும்போது அவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நடுவில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுனாக்கா இந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒட்டுக்காக தான் இருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்சூரன்ஸ் கிளைமு அந்த கான்ட்ராக்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In case of marine insurance, insurable interest must exist at the time of loss or damage to the property. In contract of fire insurance, it must exist both at the time of taking the policy as well as the time of loss or damage to the property. இந்த இன்சூரன்ஸ், இதே மெரைன் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும்போது அந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபயர் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டுமே, அதாவது பாலிசி எடுக்கிற டைம்லையும் சரி, லாஸ் ஆகிற டைம்லையும் சரி இந்த பாலிசி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டினா என்னென்னு பார்ப்போம். The word indemnity means to restore someone to some position that he or she was in before the event concerned took place. This principle is applicable
to the fire and marine insurance. It is not applicable for life insurance because the loss of life cannot be restored. இண்டெம்னிட்டினாக்கா ஒரு விஷயத்தை திருப்பி அது சரி பண்ணுறது. இது வந்து ஃபயர் இன்சூரன்ஸுக்கும் மரைன் இன்சூரன்ஸுக்கும் சரிப்பட்டு வரும். சப்போஸ் ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா அது மறுபடியும் இன்சூரன்ஸ் மூலம் கிளைம் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த சரி பண்ணிக்கலாம், திருப்பி வீடு கட்டிக்கலாம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி விஷயம். ஆனால் இது வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு இந்த விஷயம் செட் ஆகாது, இண்டெம்னிட்டின்ட்டு. ஏன்னா ஒரு டைம் லைஃப் போயிடுச்சுனாக்கா மறுபடியும் அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The purpose of this principle is that the insured is not allowed to make any profit from the insurance contract on the happening of the event that is insured against. Compensation is paid on the basis of amount of actual loss or the sum insured, whichever is less. ஸோ இந்த பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்சூரருக்கு ஒரு விஷயத்தை வந்து அதை ஏற்கனவே படிச்சுட்டு தான் இருந்தாமல் ப்ராஃபிட்டுக்காக இந்த இன்சூரன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அவருக்கு காம்பன்சேஷன் வந்து என்ன லாஸ் ஆகிருக்கோ அதுதான் அவருக்கு கிடைக்கும், அதோட கம்மியாக தான் அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன், கான்ட்ரிபியூஷன். The same subject matter may be insured with more than one insurer. In such case, the insurance claim to be paid in insured must be shared on the contributed by all insurer in proportion to the amount of insurance of individual insurer. இதே மாதிரி தான் எப்படி அந்த இண்டெம்னிட்டிக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கான்ட்ரிபியூஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்சூர் வந்து அந்த இன்சூரருக்கு அதிகமாக அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து என்ன இன்சூரன்ஸோ அது மட்டும்தான் கிடைக்கும், அந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி அது குரூப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் subrogation. In the contract of insurance, subrogation means that after the insurer has compensated the insured, the insurer gets all rights of the insured with regards to the subject matters of the insurance. For example, suppose goods of rupees 20,000 are partially destroyed by the fire and the insurance company pays a compensation to the insured, then the insurance company can take even the partial destroyed goods and sell them in the market. இது சப்ரோகேஷன் என்னன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு குடவுனில் ஒரு பொருளை வச்சுருக்கோம், அந்த பொருள் வந்து எரிஞ்சிருச்சு, அதாவது 20,000 இப்போ சம் அமௌண்ட்டுக்கு அந்த பொருளில் வேல்யூ இருக்குது, அது எரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 20,000 நமக்கு கொடுக்குவாங்க சில டைமு. ஆனால் அந்த மீதி இருக்கிற அந்த பொருளை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அதை அவங்க மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சப்ரோகேஷன். மிட்டிகேஷன். இன் கேஸ் ஆஃப் a mishap, the insured must take all possible steps to reduce or mitigate the loss of or damage to the subject matter of insurance. This principle ensures that the insured does not become negligent about the safety of the subject matter after taking an insurance policy. The insured is expected to act in a manner of as if the subject matter has not been insured. ஸோ இந்த மிட்டிகேஷன் என்னென்னாக்கா, சப்போஸ் இந்த இன்சூர்டு வந்து எல்லா ஸ்டெப்ஸும் வந்து அவங்க லாஸ்லேயே ஆகட்டும் டேமேஜ்லேயே ஆகட்டும் அவங்க இன்சூரன்ஸில் வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த ஒரு கோல்மால், அதாவது எந்த ஒரு ஃப்ராட்தனம் இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். அதேட்டால் இதில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது வந்து என்ன இன்சூர் பண்ணவங்களுக்கு என்ன வராதுனாக்கா, அந்த சேஃப்டி, அதாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது அந்த சேஃப்டி நெக்லிஜென்ட் வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் காசா ப்ராக்சிமா, அதாவது நியரஸ்ட் காசு. காசுனாக்கா எந்த விஷயத்துக்காக என்ன காரணத்துக்காக அது நியரஸ்ட் ரீசன் வச்சு தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, அது என்னென்னு பார்ப்போம். According to this principle, the insured can claim compensation for the loss only if it is caused by the risk insured against. The risk insured should not be nearest cause, not the remote cause for the loss. Only then the insurance company is liable to pay the compensation. For example, a ship carrying orange was insured against the losses arising from accidents. The ship reached the port safely and there was a delay in unloading of the oranges from the ship.
As a result, the oranges got spoiled. The insurer did not pay any compensation for the loss because the proximate cause of the loss was delay in the unloading and not by the accident during the voyage. ஸோ இந்த காசா ப்ராக்சிமான என்னன்னாக்கா அந்த ரீசன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கேருந்து ஒரு கண்டெய்னரில் ஷிப்பில் வந்து வெளிநாட்டுக்கு ஆரேஞ்சை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அந்த நீங்கள் எதுக்காக இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க? போகிற வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாக்கா, ஷிப்பு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஷிப் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுங்க தான் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஷிப்பு கரெக்டான நேரத்தில் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அது வந்து அன்லோடிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஷிப்பில் இருந்து அந்த ஹார்பருக்கு துறைமுகத்துக்கு. ஸோ காசா ப்ராக்சிமான என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா, நீங்கள் இங்கேருந்து ஒரு கூட்ஸ் அனுப்புகிறீங்க. அந்த கூட்ஸு ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா கம்பெனிக்காரன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு இது கொடுக்கணும், இது காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஆனால் ஆக்சிடென்ட் ஆகாமல் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. பட் அன்லோடிங் ஷிப்லேருந்து கீழே ஹார்பருக்கு அன்லோட் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்தில் லேட் பண்ணுறதுனால உங்களோட பொருள் அழுகி போச்சுனாக்கா அதுக்கு வந்து கம்பெனிக்காரங்க உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க தேவையில்லை. அது வேறு ரீசன். ஸோ என்ன ரீசனுக்கு நம்ம பாலிசி போட்டிருக்கோமோ அந்த ரீசனுக்காக தான் நமக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே கிளியர் கட்டாக காசா ப்ராக்சிமாவில் சொல்கிறாங்க.